نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم إن رجالا يتخوضون في مال الله بغير حق فلهم النار يوم القيامة புகழும் புகழ்ச்சியும் அனைத்து விதமான வல்லமை மிக்க அல்லாஹ் ஒருவனுக்கே நிலவட்டுமாக. அவருடைய அருளும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றி அடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மீதும் நிலவட்டமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஒரு உயர்வான நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அந்த உயர்வான நோக்கம் எதுவோ அதை நோக்கி நாம் பயணித்து அதற்கு தேவையான நல்ல அமல்களை செய்து மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டுமென இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே அவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்திலே நின்று கொண்டு பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தொழுகை, நோன்பு இது போன்ற எத்தனை அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் எல்லாம் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அமல்கள். அதுபோல நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடுவது ஒரு அமல்தான். இந்த உலகத்திலே வாழ்வாதாரம் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. அப்ப வாழ்வாதாரத்தை தேடுவதற்குண்டான வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்தே இருக்கிறார். அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் இந்த வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், அகிலத்தும் நார், நரகத்துடைய எரி கொல்லிகள் யார் என்று சொன்னால் மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அகிலத்து நார் என்று சொன்னால் நரகத்துடைய எரிகொல்லிகள். அந்த நரகத்திலே போடக்கூடிய எரிகொல்லிகள் யார் என்று சொன்னால் மனிதர்கள் தான்.
இந்த உலகத்திலே அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அவைகளிலே மிக பிரதானமான காரியம் என்னவென்று சொன்னால் பொருளாதாரத்தை தவறான வழியிலே தேடுவதுதான். யாரெல்லாம் பொருளாதாரத்தை தவறான வழியிலே தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் எப்படி தேடுவது? மற்றவர்களை போன்று மற்ற மதங்களில் உள்ளவர்கள் தேடுவதை போன்று நாம் தேடலாமா? அப்படி தேடவே கூடாது. நமக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார தேவை இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை இஸ்லாம் காட்டி தந்த வழிக்குள் நின்று நாம் தேட வேண்டும். அதை மீறி நாம் போவோம் என்று சொன்னால் நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு காசுக்கும் இறைவிடத்திலே பதில் சொல்லாமல் அந்த இடத்திலும் நாம் தப்ப முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், அல் ஹலால் பையினுன் வல் ஹராம் பையினுன். அதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு ஆகுமாக்கி தந்தவைகள் மிக தெளிவாக இருக்கின்றன. வல் ஹராம் பையினுன், அல்லாஹ் தஆலா நமக்கு தடுத்தவை எதெல்லாம் இருக்கிறதோ அதுவும் மிக தெளிவாக இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், வ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹத்துன். அந்த இரண்டுக்கு மத்தியிலே, அதாவது அந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் உண்டான அந்த இரண்டுக்கு மத்தியிலே சில சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சில செய்திகளும் இருக்கின்றன. அந்த சந்தேகத்துக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதை நாம் தொட்டால் அது நமக்கு ஹலாலாக இருக்குமா அல்லது அது ஹராமாக இருக்குமா என்று சந்தேகமாகவே இருக்கும். அப்படி சந்தேகமாக இருக்கக்கூடியவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அந்த ஹலாலானவை மட்டுமே நாம் தொட வேண்டும். ஹராமானவைகள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் விட்டு தூர விலக வேண்டும். மூன்றாவதாக அந்த ஹராமுக்கும் ஹலாலுக்கும் மத்தியிலே உள்ள சந்தேகமானவர்களை விட்டு தூர விலக வேண்டும். யாரெல்லாம் சந்தேகத்திற்குரிய செயலை செய்கிறார்களோ, சந்தேகம் வரும் என்று அது நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், அதை செய்யும் என்று சொன்னால் அது நம்மை என்ன செய்துவிடும்? மிக தெளிவான ஹராமையை நம்மை கொண்டு விட்டுவிடும். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான விளக்கத்தை நமக்கு உதாரணத்தோடு சொன்னார்கள். ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆடு மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலே ஒரு வேலி ஒன்று இருக்கிறது. அந்த வேலிக்கு அப்பால் நல்ல செழிப்பான தானியங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மனிதன் மேய்க்கக்கூடிய ஆடு அந்த வேலிக்கு பக்கத்திலே போய் அந்த வேலியை தாண்டியது போவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. என்ன சொல்ல அங்கே பச்சை பச்சைன்னு இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது போலதான் ஒரு மனிதன் ஹராமா ஹலாலா என்று தெரியாமல் சந்தேகத்தோடு இருக்கும் பொழுது அந்த சந்தேகத்திற்குரிய எல்லாவற்றையும் விட்டு ஒதுக்க வேண்டும். அதெல்லாமல் அவன் சந்தேகத்திற்குரியதை செய்தால் அவன் எங்கே செய்கிறான்? மிக தவறான, அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக கடமை, அதாவது தடுத்த எந்த அதிலேயே வீசுகிறான், இந்த மனிதன் போய் விழுந்து விடுவான். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள், வல் மஆசி ஹிமல்லாஹ். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நமக்கு பாவம் என்று சொல்லி இருக்கிறானோ அதெல்லாம் அல்லாஹ் தஆலா போட்ட வேலிகள். ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்கும். இந்த எல்லைக்கோடை விட்டு நாமும் அங்க போகக்கூடாது, அந்த எல்லைக்கோடை விட்டு அவர்கள் இங்கே வரமாட்டார்கள். அது போல ஒரு எல்லைக்கோடை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்கோடுக்கு தான் ஹிமல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லைக்கோடு என்று சொல்லிவிட்டு, மை யர்த ஹவுலல் ஹிமா, யார் அந்த எல்லைக்கோடை என்ன செய்ய மேய்கிறாரோ யூஷிபா யூகிஅ, அந்த எல்லைக்கோடை தாண்டி விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப சந்தேகத்திற்குரிய எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விட்டு ஒதுங்கி இஸ்லாம் எந்த வழியை நமக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த வழியில் மட்டும்தான் நாம் நம்முடைய சம்பாதித்து ஆக்கிக் கொள்ள வேண்டும். தவறான வழியிலே நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு காசு கூட எடுப்பதற்கு முற்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு காசுக்கும் இறைவனிடத்திலே அவசியமாக அவன் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்திலே குழந்தை செல்வங்களும் பொருட்களும் இந்த உலகத்துடைய அலங்காரங்களாக இருக்கின்றன. அலங்காரம் தான், இதை பார்த்தால் நமக்கு எடுக்கணும்னு தோணும்.
எதை பார்த்தாலும் அதை அடையணும் நமக்கு தோணும். ஆனால் அதெல்லாம் ஒரு அலங்கார பொருட்கள், அது அலங்காரமா நமக்கு தெரியும். ஆனால் அவைகளை பெறுவதற்காக தவறான வழியிலே ஒருபோதும் போகக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். இறைவனும் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு காலம் வரும். இன்னைக்கு நாம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப சொன்னது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்னது, இன்றைக்கு நிதர்சனமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏத்தி அலன்னாசி ஜமானும், அதாவது மக்களிலே ஒரு காலம் வரும், லா இபாலில் மர்ஹூம் அஹத மின்ஹு, மனிதன் என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய பொருளாதாரத்தை எதிலிருந்து எடுத்தோம் என்று அவன் என்ன செய்ய மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். காசு நமக்கு தேவை, பணம் தேவை. மற்றவனை போல நாம ஆடம்பரமா வாழணும். மக்களுக்கு மத்தியில நான் மிகப்பெரிய பொருளாதாரத்திலே முன்னேறியவன், என்னை பார்த்து இடத்திலே இரண்டிடத்திலே இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து மற்றவர்களை மதிக்க வேண்டும், எடை போட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வான், தன்னுடைய பொருளாதாரத்தை எங்கிருந்து எடுக்கிறோம் என்கின்ற அந்த பொறுப்பெல்லாம் அவனுக்கு இருக்காது. பணம் வந்தா போதும், அது எப்படி வந்தா நமக்கு என்ன என்கின்ற ரீதியிலே நான் மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இந்த உலகத்திலே வந்து தீரும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த பொருளாதாரத்தை ஹலாலான வழியில் எடுத்தானா அல்லது ஹராமான வழியில் எடுத்தானா என்று மனிதன் பொருட்படுத்த மாட்டான். இந்த உலகத்திலே அப்படி ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள். அப்ப நாம என்ன செய்யணும், எப்படி நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய பிற வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானோ அது போல நம்முடைய பொருளாதாரத்தையும் இறைவன் காட்டி தந்திருக்கின்ற அந்த வழியில் மட்டும்தான் நாம் அந்த பொருளாதாரத்தை தேட வேண்டும். பிறருடைய உரிமையிலே கை வைத்து, பிறருடைய உரிமையிலே சுரண்டச் செய்து, பிறருக்கு தெரியாமல் எடுத்து அது போன்று பொருளாதாரத்தை சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த சேர்த்ததெல்லாம் நமக்கு நாளையிலே மறுமையிலே மிகப்பெரிய தண்டனைக்குரியதாக அவைகள் மாறிவிடும். அப்ப என்ன செய்யணும், இந்த விஷயத்துல நாம மிக தெளிவாக இருக்க வேண்டும். சில பேர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே நிறைய பொருள் சேர்க்க வேண்டும். எப்படி வந்தா என்ன, அவன் 2 வீடு வச்சிருக்கிறானா, அவனை விட நான் 3 வீடு வாங்கலாம், அவனை விட குறைஞ்சவனா என்ன என்ன, அவன் ஊர்ல எப்படி ஆடம்பரமா வாழ்றான், நானும் ஆடம்பரமா வாழணும், என்னாலே முடியும் என்று சொல்லிவிட்டு தவறான வழிகளிலே பொருளீட்டுகின்ற மனிதர்களை இஸ்லாமிய வழியிலே நிறைய பேரை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹலக்க இன்னல் முகஸ்ஸிரீன அகல்லுன யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே சில பேர்கள் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அதிகமான பொருட்களை சேர்த்திருப்பார்கள், கட்டுக்கடங்காத பொருளாதாரத்தை சேர்த்திருப்பார்கள். அது ஹலாலா வந்ததா ஹராமா வந்ததா பார்க்க மாட்டார்கள். மொத்தத்திலே நமக்கு பொருளாதாரம் தேவை, அந்த பொருள் எப்படி வந்தால் என்ன என்று அவர்கள் ஏதே தானோ என்று இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், அல் அகல்லுன யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே மிக கம்மியாக வருவார்கள். எந்த விஷயத்துல கம்மியா வருவாங்க, எப்படி சம்பாதிச்சாலும் எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்தானோ அதுல கொஞ்சமா தான் நினைச்சிருப்பான், மற்றவங்களுக்கு தர்மம் செய்திருப்பான். அதை கூட யோசனை பண்ணிதான் செய்வோம். இவ்வளவு பொருளாதாரம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், இது நம்ம அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும், நம்முடைய சொத்து நமக்கே சொந்தமானது, ஏன் அவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு கொஞ்சமா மட்டும்தான் அழிச்சிருப்பாங்க, பிறருக்கு உதவிகள் செய்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அந்த உலகம் எப்படி செய்திருப்பான், இல்லாமன் கால அப்படி மாலின ஹக்கதா வஹக்கதா வஹக்கதா, இன்னென்ன பேருக்கு கொடுத்தது கொஞ்சமா சொல்லி காட்டுவான். இப்படி கொஞ்சமா சொல்லி காட்டவும் கூட அவன் என்ன செய்வான், மறுமையில எப்படி கொஞ்சமா தான் இருப்பான். அந்த அளவு போன்ற என்ன பெருசா ஒன்றும் அவன் நன்மைகள் செய்திருக்க மாட்டான், பொருளாதாரம் சேர்ந்த எந்த நன்மை அந்த அளவுக்கு செய்திருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவன் நாசமாக போகட்டும் என்று சொன்னார். அவன் என்ன செய்வான், நாசமா போவான். ஏன், பொருளாதாரம் சம்பாதித்த தப்பான வழியில, அந்த தப்பான வழியை சம்பாதித்த பணத்தில் கூட, அந்த பொருளில் கூட பிறருக்கு அதிகமான முறையிலே உதவிகள் செய்திருக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் அவன் வீணாக தான் போவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹு லா யதுகுல் ஜன்னத லஹ்முன் நபத மின் சுகுத்தி, அதாவது தப்பான வழியை உடல் வளர்த்தவன் சொர்க்கத்திலே போக மாட்டான். தன்னுடைய உடல்ல சேர்த்துக்கிற ரத்தம் சதை எல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஹராமான வழியில சம்பாதிச்சுதான் அந்த உடம்பு உள்ள வளர்த்திருப்பான். அதாவது ஊர் சத்தை அடிச்சு வளர்றான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்படி எவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது
தவறான வழியிலே பொருளீட்டி அதன் மூலமா உடல் உழைக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? லா யதுகுலுல் ஜன்னத்த, அவர்கள் சுவர்க்கத்திலே போக மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்றார்கள். அன்னாரு அவுலா பிஹி, அவனுக்கு நரகமே போதுமானது, அதுவே அவனுக்கு மேலானது என்று இறை தூதர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அப்படி என்று சொன்னால் பொருளாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய வழிகள் அதை விட முக்கியமாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையிலும் பிறருக்கு சொந்தமான பொருளை நாம் தொட்டுவிடக் கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் பிறருக்கு சொந்தமான பொருளை நாம் வெட்டி கூட பார்க்க கூடாது. 5 பைசா வந்தாலும் சரி, 5000 ரூபாய் வந்தாலும் சரி, அது ஹலாலான வழியே வர வேண்டும். ஹலாலான வழியே வருகின்ற அந்த பொருளாதாரத்தில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். சில பேரை பார்க்கிறோம் பாருங்க, கோடி கோடியா சேர்த்து வச்சிருப்பான், எல்லாம் ஊரை அடிச்சு உலையில போட்டு வச்சிருப்பான். ஆனா அவனால ஒருவேளை சாப்பிடுறதுக்கு நிச்சயாது முடியாது. அந்த அளவுக்கு உடல்ல வியாதிகளை சேர்த்து வச்சிருப்பான். அவன் திங்கிறதெல்லாம் என்ன? மாத்திரை தான் திங்கிறான். பாருங்க, அவ்வளவு இருக்குது அவனுக்கு. லட்ச லட்சமா வச்சிருக்கான், கோடி கோடியா வச்சிருக்கான், விதவிதமா கார் வச்சிருக்கான். எதை வச்சு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு அதன் மூலமா திங்க முடியுதா? கேட்டா எனக்கு என்னப்பா சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு நோய்களையே அடித்து கொண்டு போவான். வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, வாழ்க்கையிலே சுபிட்சம் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவன் ஈட்டிய பொருளாதாரம் தவறான வழியே வந்தவை. அப்ப என்ன செய்யணும்? ஹலாலான முறையை சம்பாதிக்க வேண்டும். அந்த ஹலாலான முறையை சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து இறை வழியிலும் செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் மறுமையிலே நாம் என்ன செய்ய முடியும்? மகத்தான வெற்றியை பெற முடியும். சில பேர்களை பார்க்கிறோம், அதாவது முத்தவழியா இருப்பாரு, ஜமாத்தில் மிகப்பெரிய தலைவரா இருப்பாரு, அவருக்கு அந்த பொருளாதாரத்தை பேணக்கூடிய பொருளாதாரத்தை அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். ஏதோ ஒரு பொது சொத்து வச்சுக்கிட்டு அந்த பொது சொத்துல எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ அவ்வளவுதான் செலவழிக்க வேண்டும். அதிலே வீண்விரையும் காட்டக்கூடாது. அந்த பொது சொத்து அவனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த பொது சொத்திலிருந்து இன்னைக்கு எவ்வளவு செலவு அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். வீண் விரையும் செய்யக்கூடாது, கணக்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் நிர்ணயிக்கக்கூடியவர்கள் இவனுக்கு ஒரு மாச சம்பளத்தை ஊதியத்தை நிர்ணயித்திருந்தால் அந்த ஊதியத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை மீறி நாம தான் பெரிய ஆளாச்ச, நம்மகிட்ட தான் உள்ள பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்களே, 5 பைசா எடுத்தான்னு 5000 எடுத்தான 10,000 எடுத்தான யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு இவன் எடுத்து செலவு பண்ணினான் என்று சொன்னான். மேலே ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நம்மை படைத்தவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த பொது சொத்தில் அது பொது உடமையாக இருக்கட்டும், பள்ளிவாசனுடைய சொத்தாக இருக்கட்டும், அனாதைகளுடைய சொத்தை எதா இருந்தாலும் அவன் ஒப்படைக்கப்பட்டுச்சா அதை அவன் கரெக்டா நீதமா நடந்து கொள்ள வேண்டும், அதிலாக இருக்க வேண்டும். அதை மாறி நடந்தான் என்று சொன்னால் அவன் இறைவனிடத்தில் அதற்கு உண்டான பதிலை சொல்லியாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன ரிஜாலன் யதஹவ்வலூன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கின், அதாவது அல்லாஹ்வுடைய பொருள்களிலே பொது சொத்திலே எவர்கள் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறார்கள் அவர்கள் அதிலே ஒரே அடியாக மூழ்கி போனார், அதாவது அதை செலவழிப்பதிலே அதை அபகரிப்பதிலே எவர்கள் மூழ்கி போகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே தண்டனை, நெருப்பால் தண்டனை காத்திருக்கிறது. அப்ப நெருப்புல இருந்துச்சு போட்டு வாட்டி கிடைச்சிருவான். எப்படி கிரில் கோழி சிக்கன் அப்படி சுத்தி சுத்தி வருதோ கண்கூட பாக்குறோம் தானே, வெள்ளை வெள்ளையோட கோழி இருக்கும், உள்ள போட்டோன்னு அதை சுட்டு கரிஞ்சு அப்படி சுத்தி வரும்போது நாட்டுல டேஸ்டா தான் இருக்கும். இதை விட மோசமான ஒரு நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நடப்பவர்களுக்கு மறுமையிலே தண்டனை வைத்திருக்கிறார். அப்ப அதுல நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக கடுமையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒண்ணு வேண்டாம் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஹைபர் போர்க்களத்துல சஹாபாக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க போனாங்க, போர்க்களத்துல கலந்துக்கிட்டு அதுல வெற்றி கிடைச்சிச்சு. அந்த வெற்றியோட திரும்பி வர்றாங்க. அப்ப வெற்றியில போர்க்களத்துல வெற்றி கிடைச்சிருந்தாங்க. எதிரிகள் என்ன செய்வாங்க? தன்னுடைய கொண்டு வந்த தளவாட சாதனங்கள், அவர்கள் கொண்டு வந்த உடைகள், தானியங்கள், தங்க நகை இது எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் தப்புனா போதும் ஓடி போயிடுவாங்க. அப்ப இந்த போர்க்களத்தில் யாரு கலந்து கொண்டு வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் சொந்தம். யாரெல்லாம் அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த போர்க்களத்தை விட்டு போன அத்தனையும் சொந்தம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க,
அந்த ஹைபர் போர்க்களத்துல நாங்க கலந்து கொண்டோம், எங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அந்த வெற்றியில நிறைய கனிமத்து கிடைச்சிச்சு. அந்த கனிமத்து பொருள் தங்கமோ நகையோ அல்ல, அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உணவு தானியங்கள், துணிமணிகள், வீட்டு உபயோக பொருட்கள், இது போன்றவை எங்களுக்கு கிடைத்தன. இதை கொண்டு நாங்கள் என்ன செய்தோம், எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தோம். அப்படி வருகின்ற பொழுது மதீனாவுக்கு பக்கத்திலே ஒரு ஓடையிலே நாங்கள் இளைப்பாறுவதற்காக களைப்பாறுவதற்காக ஒதுங்கினோம். அப்படி ஒதுங்குகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு என்ன செய்திருந்தார்கள், ஒருத்தர் ஒரு அடிமையை கொடுத்திருந்தார். அந்த அடிமை என்ன செய்தாரு, அந்த ஓரத்தில் அந்த ஓடைக்கு பக்கத்தில் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வாகனத்திலே வந்தார்களோ அந்த வாகனத்துடைய உட்காரக்கூடிய அந்த குர்சியை அந்த சேர் அடித்து இறக்கி பொறுப்பவருக்கு அப்ப அவர் அடிச்சு இறக்கி வச்சார். அப்படி இறக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவருடைய மேனியை தாக்கி அவர் அந்த இடத்தில் இறந்து போய்விடுகிறார். அப்ப இதை கண்ட சஹாபாக்கள் எல்லாம் அவருக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்துட்டான். அடிஹன் அஷஹாதத்து அலைஹி, அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை கொடுத்து விட்டான் என்று நபி தோழர்களால் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி அல்ல, உங்களுக்கு அது விஷயம் தெரியாது, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த மனிதர் அந்த போர்க்களத்திலே கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை அது பங்கீடு செய்யப்படவில்லை. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிற பங்கீடெல்லாம் செய்யல. இனிமேதான் பங்கீடு செய்யணும். ஆனால் பங்கீடு செய்வதற்கு முன்னதாகவே அவர் என்ன செய்து விட்டார், அந்த கனிமத்து பொருட்களிலே, போரிலே கிடைத்த பொருட்களிலே ஒரே ஒரு போரை எடுத்துக் கொண்டார். வேற ஒண்ணு எடுக்கலங்க, ஒரே ஒரு போரை எடுத்துக்கிட்டார். அவரை போரை என்ன வழி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக போயிருக்கிறார். திருடப்பட்ட பொருளை எடுக்கவில்லை அவர், நமக்கு கிடைக்கதானே போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட இதை கொஞ்சம் ஆசையா இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாரு. எப்ப எடுத்துட்டாரு, பங்கிட்டு கொடுத்ததுக்கு முன்னாடி எடுத்து, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்னதாகவே அவர் அந்த போர்வை எடுத்ததன் காரணமாக அந்த போர்வை அவருக்கு நெருப்பாக மாறிவிட்டது. நெருப்பா மாறிடுச்சான். நரகத்தில் அவருக்கு அந்த போர்வை நெருப்பில போடப்படுமா, நெருப்பா மாற்றி போடப்படுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா செய்தியை நம்ம புகாரில பார்க்கிறோம். இதில் நமக்கு என்ன புரிகிறது, ஹலாலான பொருள் தான் பங்கீடு செய்வதற்கு முன்னாடி எடுத்துட்டார். அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய அனுமதி இல்லாம அதை எடுத்ததன் காரணமாக அது திருடப்பட்ட பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அப்ப திருடப்பட்ட பொருளுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே போயிருந்தாலும் சரி குற்றம் குற்றம் தான், நீ இறைவழியிலே போரிட்டு இறந்தாலும் உனக்கு செய்த குற்றம் குற்றம் தான், அதற்குண்டான தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டார். அல்லாஹ் அதற்குண்டான தண்டனை ஏற்படுத்தி விட்டார் என்கின்ற செய்தியை என்ன செய்கிறோம், இதன் மூலமாக பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்களுக்கு அந்த நிலைமை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி என்று எண்ணி பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களா? இல்லை. அந்த எடுத்தவரும் தப்பான எண்ணத்தோட எடுத்திருப்பார். இல்லை, நமக்கு பிடிச்சிருக்கு எடுத்துப்போம், எப்படியும் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டு வாங்கினா தரதான் போறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் முன்னகுட்டியில் எடுத்துக்கணும், எடுத்துக்கிறது, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அதை கூட இவர்கள் எப்படி பதிவு செய்கிறார், திருடியதாக பதிவு செய்கிறார், பிறருடைய உரிமையிலே கை வைத்ததாக பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செய்ததன் விளைவாக தான் அவருடைய போர்வை, அவர் எடுத்த அந்த போர்வை அவருக்கு நரகமாக மாறிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற அந்த செய்தியை நான் பார்ப்போம். அது மட்டுமல்லாம சில பேருக்கு எத்தீம்கள் இருப்பார்கள், எத்தீம்கள் தாய் தகப்பனற்ற அனாதைகள் இருப்பார்கள். இன்னைக்கு அனாதை நிலையங்கள் நிறைய வந்துவிட்டன. சில அனாதை நிலையங்கள் தான் ஒழுங்காக இறைவனுக்கு பயந்து நடத்துகிறார்கள். அதிகமான அனாதை நிலையம் இஸ்லாமிய நிலையங்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அல்லாஹ் பயந்து செய்யறாங்க, கொடுக்கிற காசுக்கு ஒழுங்கான முறையில் இறைவனுக்கு பயந்து அதை செலவழிக்கிறார்கள். மற்ற மதங்களை பார்த்தால் அனாதை நிலையங்கள் சொல்லிவிட்டு மக்களை வசூல் பண்ணி அதையெல்லாம் தவறான முறையிலே செலவழிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். நிறைய அனாதை நிலையங்கள் அரசாங்க அனுமதியில் நடத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு எத்தனை பேர்கள் இழந்து போன நிலைமைக்கெல்லாம் தள்ளப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அனாதை விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எந்த அனாதையுடைய சொத்தை நீங்கள் பராமரிப்பதற்கு பொறுப்பேற்கப்படுகிறீர்களோ, உங்கள் மீது பொறுப்பு சுமத்தப்படுகிறதோ, அவர் அதை மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். யதாமா இன்னல்லதீன யகுலூன அம்வாலன் யதாமா முல்மன்,
யார் ஒருவர் அனாதைகளுடைய பொருட்களை, எத்தீம்களுடைய பொருட்களை அநியாயமாக சாப்பிடுகிறாரோ, இன்னமா தூணியும் நாரா சாப்பிடுறது நெருப்பதனை சாப்பிடுற. இந்த உலகத்துல நீ சாப்பிடுறது நல்லா இருக்கும், சாப்பிடுவ. இதை விதமா வாங்கி சாப்பிடலாம், இதை விதமா இடங்களை வாங்கி போடலாம், அனாதை பேர் சொல்லி வாங்கி போடலாம். ஆனால் நீ செய்கின்ற ஒவ்வொன்றுமே அது நரகத்துள் நெருப்பதனை சாப்பிடுற. இங்க மட்டுமா, மறுமையிலே சொல்கிறார், மிகப்பெரிய நரகத்தை நீ சந்திப்பாய், மிகப்பெரிய தண்டனையை சந்திப்பாய் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறார். அப்ப இந்த விஷயத்துல, அனாதை விஷயத்துல மிக கவனமாக இருக்கிறது. அடுத்தபடியாக உண்மையை மறைத்து அதன் மூலமா சம்பாதிக்க கூடாது. எப்படி சம்பாதிக்கிறது ஹலாலோ அதுபோல உண்மையை சொல்லிதான் சம்பாதிக்கணும். தப்பான வழியில இறைவனும் இறை தூதர் எந்த வழியை காட்டி தந்தார்களோ அந்த வழியை மக்களுக்கு மத்தியிலே துணிந்து சொல். அதன் மூலம் உனக்கு கிடைக்கிறதா அதை தாராளமா வாங்கிக்கொள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்க அதற்கு மாற்றமான கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அதன் மூலமாக நீ பொருளாதாரம் ஈட்டுகிறாயா, அந்த பொருளாதாரம் கித்துமால் ஹக்கு, உண்மையை மறைத்ததற்கு உண்டான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாய். உண்மையை மறைக்க கூடாது. எது குர்ஆனோ எது ஹதீஸ் அதை சொல்லு. இன்னைக்கு நாம பார்க்கிற எத்தனையோ ஜமாத்துக்கள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற செய்திகளை புறக்கணித்து விட்டு மக்களிடத்தில் சல்லி காசை பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான எத்தனையோ அனாச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இப்ப மௌலூதுடைய சீசன், மௌலூதுங்கிற பேர்ல நபிகள் நாயகத்தின் மீது அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார் என்ற பேர்ல மக்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை பெறுவதற்காக மார்க்கம் சொல்லாத, மார்க்கம் தடை செய்த எத்தனையோ அனாச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு சம்பாதிக்கிறார்கள். இதெல்லாம் எதனுடைய சேரும்? கித்துமால் ஹக்கு, உண்மையை மறைப்பதிலே சேரும். அதன் மூலமாக கிடைத்த பொருளாதாரம் தவறான நாளில் வந்த பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் உனக்கு எவ்வளவு நீ சேர்த்தாலும் மறுமையிலே உனக்கு வெற்றியை தராது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கு இது மூலமா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி, அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த திருமறையில் இருந்து எவர்கள் எதை மறைக்கிறார்களோ, வைஷ்ணவ நபியை சமணம் கலீலா, அதன் மூலமா சொற்ப ஆதாயத்தை பெறுகிறார்களோ, உலாயிகமா யௌகுலுன ஃபி புதூனி இல்லன்னா, அவர்கள் சாப்பிடுறதெல்லாம் நரகத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல, நெருப்பதான் நீங்கிறாங்க. உண்மையை மறைத்து குர்ஆன் எதை சொல்கிறதோ, ஹதீஸ் எதை சொல்கிறதோ அதை விட்டு மக்களுக்கு மத்தியிலே அறியாமையை பயன்படுத்தி, அவருடைய மூடநம்பிக்கையை பயன்படுத்தி, அதன் மூலமாக அதற்கு மேலும் மெருகூட்டுற மாதிரி தன்னுடைய சொற்களை வர்ணித்து மக்களுக்கு மத்தியிலே சொல்லி சம்பாதிக்கிறார்களோ, அந்த சம்பாத்தியம் நரகத்திற்குரியது. அவர்கள் சாப்பிடுவது நரகத்திலே கொண்டு தள்ளும் என்று அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறார். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தபடியாக என்ன செய்ய, வட்டிக்கு வருவோம். இன்னைக்கு வட்டி ரொம்ப சர்வசாதாரணம். இஸ்லாமியர்கள் கூட வட்டியை ரொம்ப அதெல்லாம் இல்லைங்க, நீ அசத்துங்க தொலை சொல்லுங்க, நோம்புக்கு சொல்லுங்க, ஏதாவது தர்மம் செய்ய சொல்லுங்க, அதெல்லாம் ஓகே. அடிமடியில கை வைக்காதீங்க, நாங்க எப்படி வேணா சம்பாதிச்சுட்டு போவோம், அதை பத்தி நீங்க ஏன் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, அதை பத்தி பேச போனால அதை பேசாதீங்க, அதை பத்தி நீங்க பேசாதீங்க. பள்ளியாசல கூப்பிடலாம் வாரம், பள்ளியாசலத்தை காசுங்களா தாரம், நாங்க பொருளாதாரம் எப்படி எடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய நிலைமையில் உள்ள மக்கள் இஸ்லாமியர்களே நிறைய இருக்கிறார்கள். வட்டி விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வட்டி மூலமாக யார் பொருளாதாரத்தை ஈட்டுகிறாரோ அவர் இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லா தர்குலு ரிபா அலாஃபன் முலாஃபா, அதாவது ரெட்டிப்பாக வரக்கூடிய வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வை இந்த வட்டி விஷயத்திலே பயந்து கொள்ளட்டும். இந்த வட்டி விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்துக்க. நாம் இதன் மூலமா பொருளாதாரம் ஈட்டினால் அந்த பொருளாதாரத்துக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்காக நம்மை தண்டிப்பான் என்கிற விஷயத்திலே மிக கவனமாக இருந்து அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், வத்தகுன் நாரல்லத்தி உஇத்தத்தில் காஃபிரீன், காஃபிர்கள் சொல்றான் பாருங்க, காஃபிர்களுக்கு தயாரித்து நெருப்படி பயந்துக்க. அது யாருக்கு வச்சிருக்கிறேன்? காஃபிர்களுக்கு வச்சிருக்கிறேன். அதே நெருப்பு உனக்கு வராம இருக்கணும், அந்த வட்டியில் என்னை மீண்டு வா, அந்த வட்டி பக்கம் போகாத என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொல்றான், வஅத்தியுல்லாஹ வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார், உங்களுக்கு கருணை காட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பயந்து கொள்ளுங்க, உங்க பொருளாதாரத்தை ஹலாலான வழியை ஈட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்றான் பாருங்க, அல்லதீன யௌகுலுன ரிபா
லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யத்தஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். அத வட்டி அவங்க திங்கறாங்க வச்சிரா, அவங்க திங்கறவங்க ஷைத்தானை தீண்டப்பட்டவனை போல நாளைக்கு கியாமத்துல வருவான். அவனை பார்த்தா உலகத்துல ஒரு பைசா விட மாட்டான், வட்டியை கராரா வாங்குவான், கரெக்டா கணக்கழிச்சு எல்லாம் வாங்குவான், நல்ல சுய புத்தியோட தான் இருப்பான். மறுமையில பைத்தியம் பிடிச்ச போல வருவான், சைத்தானால் தீண்டப்பட்டவனை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் வருவான்? வட்டியை வாங்குறவன் வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அம்மா ரஜுல்லதி அத்தைத்த அலைஹி யஸ்பஹு மின் நஹரி. கியாமத் நாளையில பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜுக்கு போயிருந்தாங்கல்ல, அந்த மேராஜ்ல நெருப்பாற்றில ஒருதான் செய்யறான், நீச்சல் அடித்து வாரம், எப்படியாவது நெருப்பில் நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நீச்சல் அடிச்சு வாரம். அப்படி வருகின்ற பொழுது அந்த நெருப்பாற்றி தரையிலே ஒரு மலைத்திருந்து அவன் தலையிலே ஒரு கல்லை தூக்கி போடுவார். அந்த தலை பிளந்து மீண்டும் தப்பிக்கிறார், இங்கேயும் தப்பிக்கிறார், அங்க ஓடுவான். இது அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு என்ன செய்தாங்க, கேட்டாங்க யாருப்பா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பைனாகு ஆக்கில் உரிவா வந்தா உலகத்துல வாழும் பொழுது வட்டி வாட்டி சாப்பிட்டான், வட்டியின் மூலமா பங்களா கட்டி விட்டான், வட்டியின் மூலமாக அதாவது அடுக்குமாடி குடியிருப்புல கட்டினான், பொருளாதாரத்தை மக்கள்கிட்ட புடுங்கி புடுங்கி இப்படி எல்லாத்தையும் செய்யலாம் அவன் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். வட்டி வாங்குறது தானே கூடாது, வட்டிக்கு பணம் வாங்கலாம் இல்ல, நம்முடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக வட்டி நம்ம கொடுக்க கூடாது, வட்டிக்கு வாங்கலாம் இல்ல. நம்முடைய கஷ்டத்தால யாருக்கு எனக்கு 500 ரூபாய் தர போறான், நான் ஒருத்தன் வாங்குறேன், அவன் எனக்கு கொடுக்குறான், என்னுடைய கஷ்டத்தை புரிய எனக்கு கொடுக்குறான், இது தப்பில்லைங்கிற மாதிரி சில பேர் இன்றைக்கு நிலைமையில இருக்கிறாங்க, இன்றைக்கு அதே மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி சொன்னாங்க, ஆக்கில ரிபா ஓ மூக்கில ஓ காத்தி பகு வஷாஹி. வட்டியை வாங்குறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன், அதற்காக கணக்கெழுதுறவன், அதற்காக சாட்சியம், எல்லாருமே நரகத்திலே சமமான தண்டனையில் இருப்பார்கள். அவர்களுக்கு சமமான தண்டனை கொடுக்கப்படும் என்று இந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய எல்லாரும் சேர்த்துட்டாங்க பாருங்க. அப்ப வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்கிறது, வட்டிக்காக கணக்கெழுது, வட்டிக்காக பில்டிங்கை வாடகைப்படுறது எல்லாமே நரகத்திலே கொண்டு தள்ளும். வட்டி வாங்குறோனுக்கு என்ன தண்டனையோ அது போல தண்டனை வட்டிக்கு வாங்கி எடுக்கிறோனும் சரி, அதற்காக கணக்கெழுதும் சரி, அதற்காக பில்டிங் கட்டி எல்லாருக்கும் அது கிடைக்கும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல் என்பதை இதை நான் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டும் இல்லாம பாருங்க, எந்த நேரத்தில் வியாபாரம் செய்யும் போது வியாபாரத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். குடுக்கல் வாங்கல் இருந்தா நெருக்கிறதுல அளக்கிறத எல்லாத்தையும் நம்ம கரெக்டா இருக்கும். ஒரு பொருளை கொடுக்குறோமா, இப்ப இந்த பொருள் இவ்வளவு ரேட்டு இருக்கு, இதில் கொஞ்சம் சேதாரம் இருக்குது, கொஞ்சம் அழகிய பழங்கள் இருக்குது, உனக்கு வேணா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டு. நல்ல பழத்தை ஃபுல்லா மேல வச்சுக்கிட்டு அடியில கெட்டு போன பழங்களை வச்சு விற்க கூடாது. அதே மாதிரி ஹோட்டல் நடத்தக்கூடிய உணவு தொழில் நடத்தக்கூடியவங்க கெட்டு போன மாமிசங்களை கொடுத்து மக்களுடைய அதாவது ஆரோக்கியத்திலே விளையாடக்கூடாது, மக்களுடைய ஆரோக்கியத்திலே ஒருவே விளையாடக்கூடாது. கெட்டு போன பொருளுக்கு எதுவெல்லாம் இருக்கு, நாம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். நம்ம ஒரு கெட்டு போன பொருளை சாப்பிடுவோமா? அப்ப நம்ம எப்படி நமக்கு நினைக்கிறோமோ அதுபோல பிறருக்கு நினைத்து கெட்டு போன எந்த பொருளையும் கொடுக்க கூடாது, எடையை குறைத்து கொடுக்க கூடாது, எண்ணிக்கையில குறைக்க கூடாது. எல்லாத்திலையும் கவனமாக இருந்து சம்பாதித்தால் மட்டும்தான் மறுமையிலே நான் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அதுபோல சீட்டாட்டுக்கு மூலம் வரக்கூடிய சம்பாத்தியம், ஹராமான இறைவன் இதையெல்லாம் மக்களுக்கு ஹராம் என்று தடுத்துருக்குன்னா எந்த வழிக்கு நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு கஞ்சி தான் குடிக்க முடியும்னா கஞ்சியை குடிச்சிருந்துக்க, இன்னைக்கு பிரியாணி தப்பான வழியை சம்பாதிக்காத என்று இஸ்லாம் மிக கவனமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பிறருடைய சொத்திலே ஒருபோது நீ ஆசைப்படாதே, உனக்கு கிடைச்சா நீ வாங்கிக்கோ, அது ஹலாலான வழியில கிடைச்சா எடுத்துக்க, தப்பான வழியில் போகாது என்று இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயான், நேர்மையின் காரணமாக இன்னும் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை, நேரம் ஆகிட்டதுனால இன்ஷா முதல் ஜும்மாவை முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் ஜும்மால என்ன செய்தோம், பொருளாதாரத்தை பற்றி பேசணும். இப்ப நாம எல்லாம் என்ன செய்யறோம், வெளிநாட்டிலே இருக்கிறோம். நமக்கு பல தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன செய்யறோம், வெளிநாட்டில் வந்திருக்கிறோம். நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாத்தியத்தை திட்டமிட்டு அதற்குள்ளாக தான் நம்முடைய செலவினத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை மீறி போகக்கூடாது. 120 ரூபா உனக்கு சம்பளம் கிடைக்குதா, 110 ரூபாய்க்கு என்ன செய்ய திட்டம் போடு. அப்படின்னா 100 ரூபாய்க்கு திட்டம் போடு. இது ஒரே மிச்சம் பிடிச்சிக்கும். சில பேரை பார்க்கிறோம், 150 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு 200 ரூபாய்க்கு திட்டம் போட்டு வச்சிருக்கோம். அப்ப 50 நாள் என்ன செய்யுது, பட்ஜெட்ல துண்டு விடுது. இப்படி சில பேருக்கு வெளிநாட்டுக்கு வந்து அவர்கள் இந்த நாட்டிலே 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும், கடைசி வரைக்கும் கடன் தீரவே தீராது. கடன் தீர்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்னா பட்ஜெட் ஒழுங்கா போட தெரியல. அந்த பட்ஜெட்டுக்கு உள்ளாலே போட்ட வருமானத்துக்கு உள்ளால என்ன செய்ய முடியல, அவங்களால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. இப்ப நாம என்ன செய்யணும், நம்முடைய தேவைகள் எதுவோ அதற்குள்ளாலே நாம என்ன செய்யணும், நம்முடைய செலவினத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். சம்பாதிக்கிறவன் என்ன செய்ய பணக்காரன் ஆவதில்லை. சம்பாதித்த பணத்தை எவன் முறையோடு செலவழித்து சேமிக்கிறானோ அவன் தான் பணக்காரன் ஆகும். தேவையற்றவனவன் தேவை நிறைவேறணும் ஆவான். அப்ப என்ன செய்யணும், நமக்கு எது முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணும். நம்மளால ஒரு வீடு கட்ட முடியுமா, 10 லட்சம் ரூபாய் இருக்குதா, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வீடு கட்டணும். 10 லட்ச ரூபாய் கையில வச்சுக்கிட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு மிகப்பெரிய லோன்ல வீடை கட்டிக்கிட்டு அது கட்ட முடியாம அப்படி இழுத்தடிச்சு கிடந்து நிறைய பேர் என்ன செய்ய, நான் அகண்ட கால வச்சுட்டேன், ஏதோ ஒரு ஆசையில வச்சுட்டேன், என்னால இப்ப கட்ட முடியும் சொல்லிட்டு அப்படி இழுத்தடிச்சு போய் எத்தனை பேர்கள் நொந்து நூலாய் போனதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, இஎம்ஐல எடுக்காதுங்க. லோன் எடுத்து வீடு கட்டது, லோன் எடுத்தவன் நொல்லுபட்டு போறதை பார்க்கிறோம். கொடுக்கும் போது என்ன வாவான்னு கூப்பிட்டு கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்முடைய உருவும் போது 1 மாசம் தவணை லேட்டானா கூட நம்மளோட தெருவில் உங்களுக்கு இழுத்து விட்டு நார் அடிச்சிடும். அரசாங்கம் அப்படித்தான் இருக்குது. அப்ப நாம என்ன செய்யணும், நம்முடைய பொருளாதாரத்தை இதன் மூலமா நம்ம தப்பான வழியில போறோம். ஆஹா 50 லட்ச ரூபாய் கூட கட்டி போட்டோம், இப்ப பொருளாதாரம் நம்மகிட்ட இல்ல, அப்ப இதை பெறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தப்பான வழிகளை தேர்ந்தெடுக்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, உனக்கு எது முடியுமோ அதை மட்டுமே நீ செய். உன்னால எதை செய்ய முடியுமோ அதற்குள்ளால எண்ணுக்க, உன்னுடைய வருமானத்துக்கு உட்பட்டு எண்ணுக்க. அகன்ற காலி வச்சு என்ன செய்யறாங்க, உன்னை நீ அழித்துக் கொள்ளாதே. இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், உங்களுடைய குடும்பத்தால் நீங்கள் விஷயங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது என்னது, அந்த நரக நெருப்பொலி என்ன, மனிதனின் ஜின்கள் தான். அந்த 2ஐயும் தான் அல்லாஹ் போட்டு நெருப்பு வளர்க்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அதுல அலைஹா மலாயிகத்துன் விலாவுன் ஷிதார், மிக பலம் பொருந்திய மலக்குமார்களை அவர்கள் அதில் தப்பித்து விடக் கூடாது என்பதற்காக அங்கே நிர்ணயித்திருக்கிறார். லா யஸுனல்லாஹு அமரஹும், அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ, அந்த மலக்குமார்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை மீறி அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அவர்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை மட்டுமே செய்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட மலக்குமார்களை யார் வச்சிருக்கிறான், தப்பான வழியில பொருளாதாரம் ஈட்டி அதன் மூலம் உலகத்திலே உண்டு ஒழித்தவர்களுக்கு வச்சிருக்கிறான். அப்ப அந்த விஷயத்துல நம்ம தப்பிக்கணும்னு சொன்னாக்கா நம்முடைய பொருளாதாரத்தை நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்குள்ள வச்சுக்கணும். பொண்டாட்டிமார்கள் நமக்கு கொஞ்சம் ஆசையை கூடுவாங்க, அந்த ஏத்தோட பாருங்க, இந்த கூட பாருங்க, அதை பாருங்க, அவன் போனா அப்படி சம்பாதிச்சு போனேன், அதெல்லாம் இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டுருங்க. பட் ஒரே வார்த்தை, நான் போற நரகத்துக்கு நீ வர போறியா, இந்த நரகத்தை தள்ளவாடி பாக்குற அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை கேட்டு அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள். மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைங்கள். நிறைய பெண்களுடைய அந்த தூண்டுதல் காரணமாக தான் ஆம்பளை நினைச்சாங்க நரகத்துல போற அளவுக்கு மாறிடுறாங்க. அந்த நிலைமையை நமக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது சிக்கனம் சிறப்பை தரும், அதி பயங்கரமான செலவு நமக்கு சீரழிவை தரும். அப்ப இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்து பொருளாதாரத்தை ஈட்டுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தரும். ஹலாலான முறையிலே சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை இறை வழியிலே சிறப்பான முறையிலே செய்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.